மாணவர்களை முதலாவதாக இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ பேச போகிற விடயங்கள் இப்போ நடக்கும் யுத்தத்தின் காரணமாக இந்த யுத்தத்தில் யார் பாதிக்கப்படுறாங்க, யாருக்காக யார் போராடுறாங்க அப்படின்றதுக்காக இல்லை. மாறாக இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறது வரலாற்று காரணிகளை கொண்ட ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். கனிவான்களே, ஒரு வகுப்புக்கு நாம் சேர்ந்த நேரத்தில் அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் காரணமாக எல்லாருமே பொதுவாக ஈரானை பற்றியும், அரபு நாடுகளை பற்றியும், இஸ்ரேலை பற்றியும், அதே மாதிரி அமெரிக்காவை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால என்னுடைய ஒரு மாணவர் அவர் கேட்டார் நம்ம ஈரான் இவ்வளோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்னது நம்ம இஸ்ரேலுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு எதிராக வீரத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ தாக்குதல்களை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஏன் அவர்களை வெறுக்கிறோம், முஸ்லீமாக நம்ம ஏன் அவர்களை வெறுக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல கிடைக்கல. என்னென்னா அந்த கிளாஸ் வேறொரு கிளாஸ், ஒரு அரபு கிளாஸ். அப்போ அப்படி இருக்கும்பொழுது இந்த வரலாற்றை நான் அப்படியே சொல்லி முடிச்சிட்டேன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு நேரம் போயிடும். அப்போ அதே நேரத்தில் அவருக்காகத்தான் இந்த வீடியோவை அடிப்படையில் செய்யணும்னு நான் நினச்சேன். அதுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அன்பானவர்களே, முதலாவது விஷயம் என்னென்னா, நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இப்போ இருக்கிற சில பிரச்சனைகள், இப்போ நம்ம சொல்கிற அவன் காஃபிர் அல்லது இவன் பிதத்வாதி, இவன் வஹாபி அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் மாறி மாறி நம்ம லேபிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இதுக்கு பின்னால் ஒரு வரலாற்று காரணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன் இப்போ இந்த நிலைமையில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோம், அப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை தவறாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லது எல்லாரும் ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள்னா அது ஏன், அதை எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கலாம். இந்த வரலாறு தெரிஞ்சால் மாத்திரம் தான். கண்ணியவான்களை, இஸ்லாத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக பூர்த்தியாக்கியதன் பின்னால் முஸ்லீம்களுடைய எதிரிகள் எத்தனையோ விதமாக இந்த இஸ்லாத்தை மாற்றுறதுக்காக, இந்த இஸ்லாத்திலிருந்து முஸ்லீம்களை வெளியாற்றுறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, முயற்சி செஞ்சாங்க. அதில் முதலாவதாக அவங்க என்ன செஞ்சது, ஆரம்பமாக அவர்கள் போலி நபிமார்களை கொண்டு அந்த ஒரு முயற்சியை செஞ்சாங்க. போலி நபிமார்களுடைய வழக்கிலையும் கொஞ்சம் பேர் அவங்க சிக்கிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னால் அதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை பாதுகாத்தான், சிலர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாகவே அழிச்சு விட்டான். கண்ணியவான்களே, அதுக்கு பின்னால் வேறு சில குழப்பங்கள் வருது. அதாவது ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம்னு ஒரு கூட்டம். இப்படி இஸ்லாத்தை எப்படியெல்லாம் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியாக வேண்டும், முஸ்லீம்கள் இஸ்லாத்திலே அதாவது பலகீனப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் அந்த காலம் தொட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல முக்கியமான ஒரு விஷயம்தான், அதாவது காஃபிர்கள் விளங்கிக்கிட்டாங்க முஸ்லீம்களை இஸ்லாத்திலிருந்து வெளியே எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன்கிட்ட போய் நீ இந்த சிலையை வழிபடு, அது நீ ஒரு கிறிஸ்துவனாக மாறிடு அல்லது நீ ஹிந்துவாக மாறினா ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவன் வாழ்க்கையிலே கஷ்டமான விஷயம். மற்ற எல்லா வேலையும் அவன் செய்வான், அது ரொம்ப ஈஸி. கண்ணியவான்களை சொல்கிறேன். ஆனால் இஸ்லாத்தை விட்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அவன் செய்யவே மாட்டான். இப்போ கண்ணியவான்களை சொல்கிறே இதற்கு பின்னால் யோசிக்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறது, நம்ம இஸ்லாத்தை விட்டு மக்களை நம்ம எடுக்க முடியாது, ஆனால் நம்ம என்ன செய்யலாம், இஸ்லாம் என்ற பெயரில் வித்தியாசமான சில மதங்களை நம்ம அறிமுகப்படுத்தலாம், அல்லது இஸ்லாத்தில் சில குழப்பங்களை நம்ம ஏற்படுத்தலாம், இஸ்லாத்துடைய நல்ல மல்களை நம்ம சில குளறுபடிகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அந்த ப்ரோசஸில் தான் என்ன செய்கிறாங்கன்னா பல மதங்களை அல்லது பல கொள்கையுடையவர்களை உருவாக்குறாங்க. அப்போ அன்பானவர்களே, நம்ம ஷியாக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சிலர் சொல்லுவாங்க ஷியாக்கள் காஃபிர்கள், அது ஷியாக்கள் இஸ்லாத்துடைய எதிரிகள், ஷியாக்கள் சுன்னிகளை கொள்றதே தான் அவர்களுடைய பார்ட் டைம் ஜாப், ஷியாக்கள்னாலே அது இப்படி தான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ கண்ணியவான்களே, நம்ம முஸ்லீம்களை பற்றி பேசும்பொழுது நமக்கு தெரியும் முஸ்லீம்களில் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, முஸ்லீம்களில் நமக்கு தெரியும் நம்மளை காஃபிர்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, முஸ்லீம்களை நமக்கு தெரியும் எதற்கு எடுத்தாலும் பிதத்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கலாம், முஸ்லீம்களை தெரியும் நீ நரகத்துக்கு போகிறவன், நான் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகிறவன் இருக்கிறான். அப்போ கண்ணியவான்களே, முஸ்லீம்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி நமக்குள்ளால் பல்வேறுபட்ட வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான ஜமாத்கள், வித்தியாசமான கொள்கையுடையவர்கள், அதாவது நோமலானவர்கள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், எப்படி வித்தியாசமானவர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று தான் ஷியாக்கள் என்றாலும் கூட. முதலாவது அடிப்படையில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது, ஷியாக்கள்ன்றது நம்ம ஒரு நாளும் பொதுவாக அவர்கள் காஃபிர்கள், அது அவர்கள் முஸ்லீம்கள், அவர்கள் நம்ம இஸ்லாமிய சமூகத்துக்கு நம்ம தலைமை தாங்கணும், அல்லது அவர்கள் சிரியாவிலே மக்களை கொண்டு குவித்தார்கள், கெட்டவர்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி முஸ்லீம்கள்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஐடென்டிட்டியோ அதே போன்று தான் ஷியாக்கள்ன்றதும் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஐடென்டிட்டி. ஆனால் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துக்கு முன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஒரு யூதன், அதாவது அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற யூதன், அவன் இஸ்லாத்தில் என்ன செய்கிறது, இஸ்லாத்துக்கு புதிதாக பல மக்கள் வந்திருந்தான். ஈரான் தேசத்தை சேர்ந்த பல மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ இவர்களுடைய பழக்க வழக்கம் என்னது, அவங்க ரோஸ்ட்ரியன்ஸ், அதாவது நெருப்பு வணங்கக்கூடியவர்கள், மஜூசிகள், அவர்கள் அரசர்களை கடவுள் அவதாரமாக பார்ப்பாங்க. அரசரில் ஓட்டுறது
ராயல் பிளட்டுன்னு கடவுளுடைய அந்த அதாவது என்னது புனிதமான ரத்த மாத்திரம் இல்லை, அது கடவுளுடைய ஒரு இதுன்னு நினைப்பாங்க அந்த கடவுள் என்னது அரசர்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களை பிடிச்சி அவன் என்ன செஞ்சானா புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு சில பொலிட்டிக்கல் குழப்பம் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான ஒரு ஒரு எதிர்ப்பலை ஒன்று கிளம்பியிருந்தது. அப்போ இதை இவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். அவன் என்ன செஞ்சான், அதாவது பழைய முஸ்லீம்கள்கிட்ட வந்து நம்ம இந்த விஷயத்தை சொன்னோம்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவன் என்ன சொன்னான்னா அந்த பாரசீகர்கள்ட்ட போய் சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஆட்சிக்கு வரணும் யார் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், ஏன்னா அவர்களில் தான் அந்த ராயல் பிளட் இருக்குது அப்படின்னு ஒரு கதையை கட்டிட்டான். அப்போ ஏற்கனவே அவர்களுக்கு அந்த ராயல் பிளட்டுன்னு ஒரு பரிச்சயம் இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் அவர்கள் நினைச்சா சரித்தானே, அவர் தானே மருமகன், அவர் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படிலாம் சொல்லிடுறாங்களே, அப்போ இவர் தானே வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். இப்போ கண்ணியவான்களே, இப்படி ஒரு தொங்கலிலே ஒரு யகூதியால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதிகமாக நேசிக்கும் இந்த ஷியாக்கள் என்ற அமைப்பு. அப்போ கண்ணியவான்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்திற்குரிய மருமகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அப்படியே ஒரு போர்வையை போச்சு சொல்கிறாங்க, யா அல்லாஹ் இவர்கள் என்னுடைய குடும்பத்தினர், இவர்களை நீ பொருந்திக்கொண்டு சொல்கிற அளவுக்கு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமானவங்க. அபூ தாலிபுக்கு வறுமை இருக்கும் பொழுது ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து வளர்க்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் வளர்ந்தவர்கள். ஆனாலும் கண்ணியவான்களே சோதரர்களே, அவர்கள் ஷியாக்கள் கூறுவது போன்று கடவுளின் அவதாரமோ அல்லது வந்து நபி அவர்களுக்கு பின்னால் ஆட்சிக்கு வர வேண்டியவரோ சஹாபாக்கள் சிறந்தவரோ கிடையாது. அதைத்தான் நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ கண்ணியவான்களை சொல்லி அளவு கடந்த முஹப்பத் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதுள்ள அளவு கடந்த முஹப்பத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, ஒரு யூதனால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்புடைய சாதனைகள் என்னது, முதலாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சாங்க. கண்ணியவான்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலையில் வந்து நின்னான். இதுதான் முதலாவது சாதனை. அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ரோட்டு வழியை அப்படியே அதாவது கம்பிகள் எடுத்துக்கிட்டு அவங்களோட மேலே அடிச்சுக்கிட்டு யா ஹுசைன் கட்டுறாங்களே. கண்ணியவான்களே, இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு காரணமாக அமைந்தவர்களும் இந்த ஷியாக்கள் தான். யசீத் கொன்னாரு, என்னது பின் ஜியாத் கொன்னாரு, ஆமாம் கொண்டாங்க, அவங்க டிரெக்டாக கொண்டாங்க. ஆனால் கண்ணியவான்களே சோதரர்களே, அவர்களை வர வச்சு கழுத்தறுத்தது வந்து இந்த ஷியாக்கள் கூஃபாவாசிகள். இது வரலாற்றில் நம்ம பார்க்கலாம். இப்போ கண்ணியவான்களே, இப்படி ஷியாக்களுடைய எத்தனையோ வரலாறு இருக்குது. அடிப்படை விளைக்கணும், இந்த ஷியாக்கள் ஆரம்பித்தது யஹூதிகள். அது ஆரம்பித்ததுடைய நோக்கம் என்னது, அதாவது முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு பிரிவை உருவாக்கணும், அவர்கள் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரிவாக இருக்கணும். அப்போ கண்ணியவான்களே, அதாவது இவர்கள் காஃபிர்கள் என்றது கிடையாது, இவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களில் சில குளறுபடிகள் இருக்குது அப்படின்றது தான். கண்ணியவான்களை சோதரர்கள் இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இது. அப்போ ஆரம்பத்தில் இது உருவாகினது வந்து ஒரு அரசியல் இயக்கமாக, இது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ஒரு அரசியல் இயக்கமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜெயவேவா என்று கூறிக்கொண்டு ஆரம்பித்த ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்கம் தான் இது. அப்போ கண்ணியவான்களை காலப்போக்கில் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானது வந்து அப்பாசியர்களுடைய காலத்தில், அதாவது உஸ்மானியர்களுக்கு, அதாவது என்னது நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் ஹுலஃபா ராஷிதீன் ஆட்சி நடக்குது. ஹுலஃபா ராஷிதீனுடைய ஆட்சிக்கு பின்னால் ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் தொட்டு உமையாக்களுடைய ஆட்சி நடக்கிறது 96 வருடங்கள். இந்த உமையாக்களுடைய ஆட்சிக்கு பின்னால் என்ன நடக்குது, கிட்டத்தட்ட 350 வருடங்கள் அப்பாசியர்களுடைய ஆட்சி நடக்குது. இந்த அப்பாசியர்கள் தன்னுடைய ஆட்சியை பலப்படுத்திக்கணும், இந்த உமையாக்கள்கிட்ட நம்ம ஆட்சியை கலட்டணுன்றதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது இந்த ஷியாக்களுக்கு ஒரு ஃப்ரீ ரோம் கொடுத்திருந்தான், அதாவது ஷியாக்கள் வேண்டிய செய்யலாம். அப்போ அந்த கட்டத்தில் தான் இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக மாறுறாங்க. இப்போ கண்ணியவான்களை சொல்லி ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் யாரையுமே நம்ம பொதுவாக அவர்கள் எல்லாருமே காஃபிர், எல்லாரும் நரகவாசி அப்படின்னு கிடையாது. ஷியாக்களை பொதுவாக நம்ம 3ஆக பிரிப்போம். இப்போ நான் அந்த கட்டத்துக்கு வர்றேன். அதாவது ஷியாக்கள் நம்ம 3ஆக பிரிப்போம். முதலாவது ஷியாக்களில் ஒழு உடையவர்கள் சிலர் இருக்கிறாங்க. உதாரணமாக நமக்கு தெரியும், சிரியாவில் இருந்தார் இல்லையா பஷாருல் அசத், பலஸ்தீன போராடிட்டு கொஞ்சம் பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். வாழ்க்கையில் ஒரு மிசைல் அடித்தது கிடையாது இஸ்ரேலுக்கு, ஆனால் என்னது பலஸ்தீன போராடின்னு பேர். அப்போ கண்ணியவான்களை சொல்லி நம்ம ஒரு சொந்த நாட்டு மக்கள் அழைச்சி சுன்னிகளை அழைச்சி நாட்டில் இருந்தது வெறும் 11 வீதம் தான் அளவிகள். ஆனாலும் அந்த அளவிகள் என்ன செஞ்சாங்க, நாட்டை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திடுவோம் அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி ஆட்சி செஞ்சாங்க. அப்போ கண்ணியவான்களை இந்த பஷாருல் அசதுடைய கூட்டம்னா நம்ம அலவின்னு சொல்லுவோம். அவர்கள் வந்து பொதுவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு கடவுள்னே சொல்லுவாங்க. அலி தான் கடவுள். அதாவது எந்த அளவுக்குன்னா அலி கடவுள். ரோட்டில் போகும்போது என்ன செய்வாங்கன்னா, மேகத்தை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க அலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு மேகத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கண்ணியவான்களை சொல்லி இப்படி பல வித்தியாசமான குழந்தைகள். அப்போ இவர்கள் வந்து அலியை கடவுளாக இருப்பதால் தெளிவான காஃபிர்கள். இரண்டாவது நமக்கு தெரியும் யமனில் இருக்கக்கூடிய ஹவுசிகள். இந்த ஹவுசிகளை பொறுத்த வரைக்கும் ஹவுசிகள் அதாவது ஷியாக்கள், மற்ற ஷியாக்கள் என்னென்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை முக்கால்வாசி இவர்கள் செய்ய மாட்டார்கள். நமக்கு அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஹவுசிகளுக்கு நம்ம கூறுறது வந்து ஜைதி ஷியாக்கள்ன்றது. அதாவது சவுதி சார்ந்த அறிஞர்கள் வந்து இல்லை இப்போ ஹவுசிகள் வந்து ஜைதி கிடையாது, அவர்களோட மற்ற ஷியாக்கள் தான் அப்படின்னு புத்தகம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் நீங்கள் அந்த யமனிகளோட பேசுனீங்கன்னா அல்லது அந்த யமனிகளோட நீங்கள் கிண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும், மை பாடி மைட் பி ராங் பட்
தட் இஸ் அ வேர்ட், ரைட். ஸோ த திங் இஸ், கண்ணியவன்களை, அதாவது யமனிகளுடைய அந்த ஹூசிகள், அதாவது ஜெய்திகள் வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமான முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லீம் என்றது இஜ்மா, அதாவது பொலிட்டிக்கல் காரணமாக அவர்களை காஃபிர்னு சொல்கிறவங்க, அந்த நாட்டை தாக்கி அடிக்கிறவங்க, அவங்க வந்து அவர்கள் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லலாம். என்ன காரணம் தேவை? கனிவங்களை மதீனா அழிக்கும் பொழுதும் இந்த காரணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். தாயிஃபை பிடிச்சி தாயிஃபில் பெண்கள் அழிக்கும் பொழுதும் இந்த காரணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் காஃபிர், அதை சொல்லி நான் என்ன வேணாலும் செய்யலாம். கனிவங்களை அவன் எமனை பார்த்து காஃபின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அடுத்தது வந்து என்னதுன்னா, நடுவில் இருக்கக்கூடியது இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் இமாமிய ஷியாக்கள்னு சொல்லுவோம். அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் சிலரை வந்து சில இமாம்கள் காஃபிர்னுவாங்க, சில இமாம்கள் வந்து இவர்கள் காஃபிர் கிடையாது. பொதுவான கருத்து என்னன்னா, அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படின்றது தான். ஏன்னா 3 நேரம் தொழுகிறாங்க. யாருமே என்னது தொடர்ந்து 3 நேரம் தொழுகிறது இஸ்லாத்துக்கு அனுமதி கிடையாது. இல்லை அவங்க லுகரை அசரை சேர்த்து தொழுகிறாங்க. கண்ணியவங்களே, லுகரையும் அசரையும் நம்ம பயணத்தில் சேர்த்து தரணும். ஏதாவது ஒரு அவசரத்தில் வந்து என்ன செய்யுது, ஒரு மனிதன் வந்து மழைக்காக, கடும் மழைக்காக சேர்த்து தொழலாம். இது என்னன்னா ஒவ்வொரு நாளும் சேர்த்து வந்துக்கிட்டே இருக்கலாம். பிறந்தத்துலேருந்து மரணிக்கு வரை எனக்கு சேர்த்து வந்துக்கிட்டு இருக்கலாம். கண்ணியவங்களே, அது கிடையாது. அடுத்தது வந்து நமக்கு தெரியும், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது, அவர்கள் சில விஷயங்களை செய்வாங்க. சிலது ஹதீஸுடைய அடிப்படையை வச்சு செய்கிறது, சிலது வந்து அவர்களுடைய சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது குர்ஆன் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்கிறது. அடுத்த சஹாபாக்கள் 11 பேர், 1,24,000 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அதில் அந்த 11 பேர் மாத்திரம் தான் முஸ்லீம்னு சொல்கிறது. அப்போ அடுத்தவங்க எல்லாம் என்னது, அவங்க நான் காஃபிர்னு சொல்கிறது. அப்போ ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாது, புனைப்பட ஹதீஸை நிறைய அது வந்து என்னது ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்போ கண்ணியவங்கள், இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தில் தான் அந்த இமாமிய ஷியாக்கள் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான இந்த டாபிக் வரலாம். அப்போ நம்ம ஏன் அவர்களை இருக்கிறோம்? நம்ம கண்ணியவங்களை சொல்றது, இஸ்லாத்தில் வந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இஸ்லாத்துடைய பேரில் எத்தனையோ கெட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து ஷியாக்களாக இருக்கலாம், சுன்னிகளோட பிரிவுகளாக இருக்கலாம், அது வந்து யாராக இருக்கலாம். யாரை செஞ்சாலும் அது தவறு தான். அப்போ கண்ணியவங்களை, அதாவது நமக்கு தெரியும், இந்த முஸ்லீம் நாடுகளில் வந்து சுன்னி ஷியாக்கள் பிரிக்கும் பொழுது அந்த ஷியாக்கள் நாடுகளாக பவர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நமக்கு தெரியும் ஈரான். அப்போ இந்த ஈரான் வந்து எந்த அளவுக்கு, அதாவது இப்போ படம் காட்டியிருக்கிறதோ, அப்போ அதை விட அதிகமாக ஈரான் வந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக, தன்னுடைய ரீஜனல், அதாவது எக்ஸ்பான்ஸ், அதாவது இந்த அகண்ட பாரசீகம் என்ற அந்த ஐடியாவை கொண்டு வரதுக்காக எத்தனையோ சில கொடூரமான விஷயங்களை செஞ்சுருக்கு. இங்கே யாரும் சுத்தவாளி கிடையாது, ஆனால் இவன் ரொம்ப விஷயங்களை செஞ்சுருக்கிறான். கண்ணியவான்களை சுன்னிகளுக்கு எதிராக ரொம்ப பெரிய அநியாயங்களை செஞ்சுருக்கிறான். அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும். அதாவது இன்றைக்கி அப்போ அவன் இஸ்ரேலை தாக்கிட்டு இருக்கிறானே, இன்றைக்கி அவன் அமெரிக்காவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறானே, அப்போ நீங்கள் இப்படி சொன்னீங்க. கண்ணியவான்களை சோதரர்களே, சில விஷயங்களை கட்டாயம் நம்ம கொஞ்சம் தோண்டி பார்க்கணும். இதில் முதலாவது விஷயம் என்னென்னா, நமக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்ட ஒரு வரலாறு தான். அதாவது இஸ்லாமிய ஆட்சி வந்து ஈரானுக்கு வாடுறதுக்காக வேண்டி ஈரான் என்ன செஞ்சதுன்னா, அமெரிக்கா சார்பான ஷாஹை என்ன செய்ததுன்றால், அவர்கள் வந்து அப்படியே ஷாஹை தூக்கி வீசிட்டு அந்த இஸ்லாமிய புரட்சி உருவாக்கிட்டு இமாம் கொமேனி அவர்கள் என்ன செய்தார்கள், ஈரானுடைய ஆட்சி எடுத்துக்கொண்டார்கள்ன்றது வரலாறு. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியாது இன்னொரு பக்கம் இருக்குது. அதாவது இமாம் கொமேனி இந்த ஆட்சி எடுக்கிறதுக்கு அமெரிக்காவோட டீல் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த ஆட்சி எடுக்கிறதுக்காக அமெரிக்காவோட சில அக்ரிமெண்ட்களை அடித்து விட்டு அதற்கு பின்னால் தான் அவர் வந்து அந்த ஆட்சி எடுத்துக்கிறார். அப்போ யார் ஆட்சிக்கு வராது, ஷா அமெரிக்காவோட தொடர்பு இருந்தார்னா, இமாம் கொமேனியும் அமெரிக்காவோட தொடர்பு இருந்தார். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் இருந்தார். கண்டிப்பாக அதுக்கு பின்னால் இவர்கள் 3 பேரும், அதாவது அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் 3 பேருக்கும் மத்தியில் ஒரு கூட்டு ஒன்று இருக்கிறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன். கனிவங்களை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அதாவது முஸ்லீம் நாடுகள் பலதை ஆக்கிரமிக்கிறதுக்காக ஈரான் வந்து அமெரிக்காவோட கூட்டு செஞ்சிருக்கு. அந்த காலத்தில் என்ன சொல்கிறது, டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல். ஆனால் என்னது கூட்டு செய்கிறது வந்து அமெரிக்காவோட. ஆப்கானிஸ்தானை தாக்கணுமோ அமெரிக்காவுக்கு நம்ம பேஸ் கொடுப்போம், ஈராக்கை தாக்கணுமோ நம்ம வழி கொடுப்போம். கனிவங்களை என்னென்ன நாட்டுக்கு நம்ம தாக்கணுமோ நம்ம எல்லாத்துக்கும் உதவி செய்வோம். ஆனால் என்னது டெத் டு அமெரிக்கான்னு நம்ம கோஷம் ஏற்படுத்திக்கிடும். கனிவங்கள் சாதாரணமான பொலிட்டிக்ஸ், இல்லை எந்த இஸ்லாமும் மார்க்கவும் ரிலிஜனும் கிடையாது. நம்ம தூக்கிட்டு வர தேவையில்லை. இது வந்து என்னது, ஈரான் வந்து இஸ்லாமிய சமூகத்தின் தலைமை வீரன் அப்படின்றது. கனிவங்களை இப்போ நான் வர விஷயத்துக்கு நான் வர்றேன். அப்போ இதில் மிக முக்கியமான பங்காற்றியவர் தான் இந்த கமேனின்றவர். நமக்கு தெரியும் ஈரானில் வந்து எப்பயுமே 2 விதமான தலைவர்கள் இருப்பாங்க. ஒன்று வந்து, அதாவது மஹதியுடைய அவருடைய பிலீஃப் என்னது, மஹதி வந்து ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கிறார், அவர் வரமாட்டார், அவர் வந்து ஒரு சீக்ரெட் ஹீரோ. அப்போ கனிவங்கள் இந்த மஹதி வந்து என்ன செய்வார்னா, இந்த மஹதி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மஹதியுடைய விஷயங்களை வந்து வெளியால் கவர் பண்ணுறதுக்காக ஒரு மஹதியுடைய ஒரு பாப் இருப்பார், பாபுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பாபுடைய பாபாக தான் யார் இருக்கிறாரு, இந்த இமாம் கமேனி இருக்கிறாருன்னு. அப்போ இமாம் கமேனி போனதுக்கு பின்னால் இந்த ஹமேனி வரார். கனிவங்களை சோதரர்களே, இந்த ஹமேனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹமேனி அமெரிக்காவோட எத்தனையோ அக்ரிமெண்ட்டோடு இருந்தார், இஸ்ரேலோட எத்தனையோ அக்ரிமெண்ட்களோடு அவன் இருந்தார். ஆனால் இந்த அக்ரிமெண்ட்லாம் யாருமே எங்கே ஃபேஸ்புக்கில் போட்டு காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பாலிடிக்ஸில் யாருமே யாரோடைய அக்ரிமெண்ட்டே இருப்பாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வது, நம்ம வந்து இதை விசாரிக்க மாட்டோம், நம்ம ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு படம் காட்டுறதுக்காக நம்ம இஸ்ரேல் குண்டு வெடிப்பை கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கு பின்னால் அப்படியே விட்டுருவோம் அப்படின்றது வந்து அது பாலிடிக்ஸில் இருக்குது. நம்ம மக்கள் அதை அப்படி
அதை அப்படி பார்த்து ஒரு உற்சாகம் அடைஞ்சிட்டு அதுக்கு பின்னால் நம்ம மறைஞ்சிடணும். அதுக்கு பின்னால் நம்ம அப்படியே ஏமாந்து அப்படியே இருக்கணும். கண்ணியவான்களே, அதுதான் நம்முடைய லெவல். ஆனால் அவங்க என்ன செஞ்சு ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கண்ணியவான்களே, இந்த ஏமாற்றுதல் ஒன்று தான் அவங்களுக்கு முன்னால் அவங்களுக்குள்ளார நடக்கிற அந்த போர்கள். ஆரம்ப காலத்தில் அப்படி தான் போர் நடக்கும். இஸ்ரேலு நான் உனக்கு அடிக்க போகிறேன், இன்றைக்கி வான வேடிக்கை ஒன்று காட்ட போகிறேன், கொஞ்சம் அந்த ஏரியா கிளியர் பண்ணி வச்சுடுவேன்னுவான். அதுக்கு பின்னால் அவன் என்ன செய்வான், மிசைல் அடிப்பான். மிசைல் வந்து என்ன செய்வான், அதான் மிசைல் வந்துச்சு ஆனால் எந்த தாக்குதலும் இல்லைன்னுவான். கண்ணியமான இவனும் என்ன செய்வான், அதான் நான் உன்னுடைய அணுவுடைய தாக்க போகிறேன்னு முன்னுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இவன் அணுவுடைய அப்படியே கிளியர் பண்ணதுக்கு முன்னால் 3 அணுவுடைய அடிச்சுட்டு நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். கண்ணியவான்களே, படம் காட்டிக்கிட்டு இருப்பான். நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்ய இதை பார்த்துட்டு அப்பா என்னென்ன தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கான், காசாவுக்காக தாக்குதல் நடத்துகிறான், இத்தனை போராட்டம், இத்தனை விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். கண்ணியவான்களே, இது ஜஸ்ட் பாலிடிக்ஸ், தலைமை எடுக்கிறதுக்கான விஷயம். அப்போ இதில் எல்லாம் கமானி வந்து ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு ஆள். நம்ம மார்க்கெட்டிங் படிக்கணும்னா நம்ம கொம்யூனிகேட் படிக்கணும். நம்ம அரசியல் ஆகணும்னா, அரசியல்வாதி ஆகணும்னா நம்ம கொம்யூனிகேட் ரொம்ப முக்கியமாக இதை படிச்சுக்கணும். இமாம் கொமேனி அல்லது கொமேனி. கண்ணியவான்களே, இந்த கொமேனியுடைய விஷயத்தில் வந்து இன்னொரு விஷயம் தான் என்னென்னா, எப்போல்லாம் கொமேனிக்கு எதிராக யாராவது வந்து அடுத்த சுப்ரீம் லீடர் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதோ அப்போல்லாம் கொமேனி கடுப்பாயிடுவார். அப்போ இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியும், அதாவது நமக்கு தெரியும் இந்த போன முறை காசாவுக்கு எதிரான போரில் வந்து இஸ்ரேல் என்ன செஞ்சுன்னா சில மிசைல்களை விட்டுருச்சு. அப்போ அதில் கொமேனி தனதை அந்த சேங்ஷன் பண்ணது. அப்போ கண்ணியவான்களே, அது அவருடைய ஆர்டர். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா கடைசியில் ரைசி பாப்புலர் ஆகிட்டார். அந்த நாட்டில் வந்து ஈரானுடைய பிரசிடென்ட்டாக இருந்த ரைசி பாப்புலர் ஆகிட்டார். கொமேனிக்கு இது சரி வரல. என்ன செஞ்சார், அப்படி அமெரிக்காவுக்கு அப்படியே ரைஸை ஒப்படைச்சிட்டார். நமக்கு தெரியும் இஸ்ரேலுடைய அதாவது டர்க்கி பேஸ்லேருந்து வந்து ஒரு என்னது ரைசி ஆக்சிடென்ட் ஆகினு சொன்னாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ரைஸியை வந்து ஒரு இடத்துல வச்சு அப்படியே கடத்தி அதுக்கு பின்னால் அவர் அப்படியே என்ன செஞ்சாங்க, டர்க்கிலேருந்து வந்து ஒரு அமெரிக்கன் ஃப்ளைட் ஒன்றில் ஏற்றி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு நல்லாதான் தெரியும். அன்பானவர்களே, அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பெல்லாம் ஒரு மனிதர் வந்து கொமேனியோடைய இடத்த இருப்பாரோ, கொமேனிக்கு வரக்கூடிய அந்த ஃபேமை அவர் பிடுங்கிட்டு வரோம், அப்போல்லாம் கொமேனி வந்து அமெரிக்காவுடைய மிசைலோட சேர்ந்து அவருடைய உயிரை எடுத்துருவார். அப்போ இது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட். IRGC சர்க்கிளில் வந்து இது ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம். இது எப்போ பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னால், அதாவது நமக்கு தெரியும் காசிம் சுலைமானி வந்து IRGCயில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள். அப்போ இவர் என்ன செஞ்சார்னா, இந்த காசிம் சுலைமானி சிரியாவுடைய ஆப்ரேஷனில் வந்து ரொம்ப முக்கியமாக பங்காற்றியவர் தான் இவர். அப்போ காசிம் சுலைமானியும் இவருக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர். அப்போ என்ன செஞ்சாருன்னா, இப்போ அலி ராஜியான் இருந்தார் இல்லையா, அப்போ அப்படியான ஒரு பொசிஷனில் இருந்தவர். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இந்த சிரியாவுடைய ஆப்ரேஷனில் வந்து காசிம் சுலைமானுடைய பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமானதால் இவர் என்ன செஞ்சார்னா, அதுக்கு பின்னால் காசிம் சுலைமானுடைய உயிரெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு, செஞ்சுட்டார். அப்போ கண்ணியவான்களே, அதுக்கு பின்னால் நடக்குதுன்னு சொன்னால் நமக்கு தெரியும் இஸ்மாயில் ஹனியா. அப்போ இந்த இஸ்மாயில் ஹனியாவுடைய பொசிஷனிங்கையும் கூற வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை வருது. அப்போ அதையும் போட்டு கொடுக்குறாரு. கண்ணியவான்களே, அதுக்கு பின்னால் ஹசன் நஸ்ருல்லா, அந்த யுத்தத்தில் நமக்கு தெரியும் ஹிஸ்புல்லா ரொம்ப அதிகமாக யுத்தங்களை செஞ்சு என்ன செஞ்சாங்க, அந்த யுத்தத்தில் வந்து சில அதாவது ஹிஸ்புல்லாவோட ஹசன் நஸ்ருல்லா ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். அப்போ கண்ணியவான்களே, ஹசன் நஸ்ருல்லாவையும் கொண்டது இதுக்காக தான். அதற்கு பின்னால் கடைசியாக யஹ்யா சின்வார், இந்த யஹ்யா சின்வாரை வந்து பொசிஷன் பண்ணதை வந்து யாரும் கிடையாது. கண்ணியவான்களே, அதற்கும் கொமேனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது யஹ்யா சின்வார் வந்து ஒரு வேறு, அதாவது என்னது, அது வந்து அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை, தாக்குதல் நடத்துகிறார்கள். யஹ்யா சின்வார் வந்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்னது பேட்டில் ஃபீல்டில் இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப விஷயமான விஷயம். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் கொமேனியுடைய வரலாறு. கொமேனிக்கு எப்போ எல்லாரும் ஒரு காம்படிஷனாக வருவாங்களோ, அவருக்கு வர வேண்டிய ஃபேம் வந்து எப்பெல்லாம் நான் சொல்லும்பொழுது ஏதோ ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஈகோயிஸ்டிக் மேனியாக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த IRGC வட்டத்தில் அடுத்து வந்து அப்படி அது சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, நம்ம கேட்க வேண்டிய விஷயம் வந்து, நம்ம ஒரு மனிதரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த மனிதருடைய சர்க்கிளை நம்ம கேட்கணும். அவருடைய எதிர்கிட்டையும் கேட்கக்கூடாது, நண்பர்கள்ட்டையும் கேட்கக்கூடாது. இப்போ கண்ணியவான்களே ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அப்போ கண்ணியவான்களை சொல்கிறது இதில் முக்கியமான விஷயம் இது தான். இப்போ அதுக்கு பின்னால் என்ன நடந்ததுன்னா, இந்த முறையில் அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு பின்னால், இந்த ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொன்னாலும் அதுக்கு பின்னால் இருக்கிறது இஸ்ரேலுடைய ப்ரெஷர். இஸ்ரேல் தான் இதை ரிலீஸ் பண்ணது. இப்போ கண்ணியவான்களே, இதுக்கு பின்னால் அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு ஒரு ப்ரெஷர் வருது, நம்ம ஈரானை தாக்கணும், ஈரானை தாக்கணும் ஒரு ப்ரெஷர் வருது. ஆனால் என்ன நடந்துச்சு, ட்ரம்ப் ஏதோ ஒன்று முடிவு பண்ணுறான், இஸ்ரேல் வேறு என்னமோ ஒன்று முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நெட்டன்யாவுக்கு நாட்டுக்குள்ளால் ரொம்ப பெரிய ப்ரெஷர். அதாவது ஹமாஸ் போராளியுடைய பிரச்சனை, அதாவது என்னது அவங்க அதாவது ரிலீஸ் பண்ணல பிரச்சனை. அப்போ இந்த குழப்பத்தில் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் பொழுது நெட்டன்யாஹுவுக்கு ஒரு பெரிய ஒரு யுத்தம் தேவை. இந்த யுத்தம் இருந்தால் மட்டும்தான் நெட்டன்யாஹுவால் சர்வைவ் பண்ண முடியலாம். அடுத்த நெட்டன்யாஹுவுக்கு எதிரான பொலிட்டிக்கல் சார்ஜஸ், இந்த அதாவது இந்த கரப்ஷன் சார்ஜஸ், இதுகள் வந்து இப்போ ட்ரையல் போய்கிட்டு இருக்குது, தீர்ப்பு வரப்போகுது, வந்துட்டானா அவர் ஜெயிலுக்கு போகணும். அப்போ இப்படியான ஒரு கட்டத்தில் நெட்டன்யாஹுவுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை தேவை. அப்போ இப்படி இருக்கும்போது நெட்டன்யாஹு கைக்கு எடுத்த ஆயுதம் தான் என்னது, ட்ரம்ப்பை வச்சு நம்ம என்ன செய்கிறது, ஈரானுக்கு தாக்குதல் நடத்துறது. அப்போ கண்ணியவான்களை சொல்கிறது, ஈரானுக்கு தாக்குதல் நடத்துறது ட்ரம்ப்புக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்னா அது தாக்குதல் நடத்தினா அது ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்படும். அப்போ ஆனாலும் கூட என்ன செய்கிறது, நம்ம பிளாக்மெயில் பண்ணி என்ன செய்கிறான்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸில் அரைவாசியை ரிலீஸ் பண்ணுறோம். நமக்கு தெரியும் அந்த ஃபைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிடாக்ட் பண்ணியிருக்கும். அந்த ரிடாக்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது.
ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் கண்டுபிடிக்கலாம். அப்போ கண்ணியவான்களை சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு பின்னால் என்ன செய்கிறான், இப்போ ட்ரம்ப் வந்து தாக்க நினச்சது வேறு, இஸ்ரேல் வந்து தாக்க நினச்சது வேறு. அப்போ என்ன செய்கிறான்னா, இவங்க எதிர்பார்த்தது வந்து வளமை போன்று ஒரு வானவேடிக்கையை காட்டுவது. ஆனால் இஸ்ரேல்காரன் என்ன செஞ்சிட்டான்னா, இந்த முறை வானவேடிக்கையெல்லாம் கிடையாது, டிரெக்ட் அசால்ட்டான்னு சொல்லி, அதாவது இதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்துருப்போம். அதாவது ஈரானில் எத்தனையோ தாக்குதலில் தப்பின ஒரு தளபதி அப்படின்னு ஒருத்தரை போட்டிருப்பாங்க. ஒரு வயதான ஒரு மனிதர் கண்ணாடி போட்டுருப்பார். அப்போ இவர் வந்து தாக்குதல் தப்பு வந்து எனது கதாகதைகள்லாம் கிடையாது. கனிவாங்களே அவர் ரொம்ப பெரிய ஸ்பை, அவர் ஒரு இஸ்ரேலுடைய ஒரு ஆள். அப்போ இவர் பார்த்தாரு, இப்படியே இவனை சுற்றி இருக்கக்கூடிய வட்டை எல்லாத்தையும் இந்த கம்பெனி போட்டு தள்ளிட்டாருன்னா அதற்கு பின்னால் நம்மளே போட்டு தள்ளணும். அதனால் நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த கட்டத்தில் நம்ம தப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம். அந்த மீட்டிங்க்கு வரும்பொழுது அவர் என்ன செய்யறாரு, அதில் தப்பிடுறாரு. கண்ணியவான்களே, அதுக்கு பின்னாடி இவன் என்ன செஞ்சிட்டான், வளமையாக வெத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் இந்த முறை உண்மைக்குமே அடிச்சுட்டு இமாம் கமேனியை போட்டு தள்ளிட்டான். கண்ணியவான்களே, இமாம் கமேனி வந்து ஹிட்லர் போட்டு சர்வைவ் பண்ண, அதாவது இடின் சர்வைவ் ரைட், அவர் தப்பாக கிடையாது, எல்லாருமே போயிட்டான். இப்போ கண்ணியவான்களை போனதுக்கு பின்னால் இப்போ ஈரானுக்கு விளங்குது, இப்போ நம்ம இந்த முறை வானவெடிக்கை காட்டுறோம் கிடையாது, இந்த முறை நம்ம சீரியஸாக யுத்தம் செய்யணும். அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஈரானில் இருக்கக்கூடிய ஆர்மி மொசாய்க் லேயர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி என்னது, அதாவது என்னது ஒரு வித்தியாசமாக பிரிக்கப்பட்ட முறையில் இருக்குது. அதாவது சென்ட்ரல் கமாண்ட் இல்லாமல் போனாலும் அந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இப்போ நடக்கிற யுத்தம் வந்து படம் கிடையாது. இப்போ நடக்கிற இஸ்ரேலுக்கு எதிராக அடிக்கிறது வந்து இது போலி கிடையாது. அவங்க சரியான முறையில், ஒழுங்கான முறையில், அதாவது நினச்ச மாதிரி சரியான முறையில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது தான் கண்ணியவான்களே, இப்போ நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக அடிக்கக்கூடிய, அமெரிக்காவை தாக்கக்கூடிய ஈரான் நம்ம ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான காரணம், அவர்கள் வந்து முஸ்லீம்களை முன்னால் கொண்டு இருக்கிறாங்க, அடுத்து இவர்கள் ரொம்ப புனிதமானவர்கள், இஸ்லாமிய தலைமைக்கு இவர்கள் தான் தகுதியான அப்படிங்கிறதுக்காக கிடையாது. எவனும் இஸ்ரேலுக்கு அடிக்கிறான், எவனாவது அடிக்கிறான். கண்ணியவான்களை, பலஸ்தீனவர்களை பச்சை பச்சையாக கொண்டவனே எவனாவது ஒருத்தன் தட்டி கேட்குறானே, அப்போ எவனாவது ஒருத்தன் அடிக்கிறானே, அதை பண்ண நம்ம என்ன செய்யறது, சந்தோஷப்படுறது. அப்போ கண்ணியவான்களை, இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறது, இஸ்ரேலும் அமெரிக்காவும் அழிஞ்சு போகணும்னு நம்ம துவா செய்கிறது. கண்ணியவாங்க, எவன் கையால் அழிஞ்சு போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அது ட்ரம்பர் கையால் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஈரானுடைய கையால் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, எவன் கையால் அழிஞ்சு போனாலும் பிரச்சனை கிடையாது. நம்முடைய ஒரே துவா இஸ்ரேலும், அதாவது என்னது அமெரிக்காவும் அப்படியே அழிஞ்சு போகிறது. வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.